அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு டேட்ஸை வச்சு ஹெல்த்தியான டெசர்ட் தேங்க பார்க்க போகிறோம். இஃப்தார் ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் அகர் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கேன். அது 1/2 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். டேட்ஸ் 1 கப் எடுத்திருக்கேன். அதில் உள்ள சீடை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது. இந்த மாதிரி எல்லா சீடையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். 2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச பேரிச்சம்பழத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரணும். நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அகரையும் அதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். டார்க் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் இல்லைனா நீங்கள் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்ற போகிறோம். கம்ப்ளீட்டாக ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட மாற்றிக்கங்க. 1-2 பேரிச்சம்பழம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக பாதாம், இதை ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்தால் சூப்பரான நமக்கு டெசர்ட் கிடச்சிரும். ரொம்ப ஹெல்த்தியான டெசர்ட், இஃப்தாருக்கு ஏற்றது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சுகர் எதுவுமே சேர்க்கலை இதில். நமக்கு அந்த பேரிச்சம்பழம் தான் ஸ்வீட்டே. ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹெல்த்தியானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.